விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நடந்து வந்த பாதை நிகழ்ச்சிக்காக ஐயா தமிழருவி மணியன் அவர்களை மீண்டும் சந்திக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் குமரையா. ஐயா, கடந்த பகுதியில் உங்களுடைய கல்லூரி பருவங்களை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 1969 உங்கள் பட்டப்படிப்பை முடித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த சமயத்தில் மீண்டும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பித்ததா? அந்த சூழலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அதாவது இந்த நான் நடந்து வந்த பாதையை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒருவர் பின்னூட்டத்திலும் ஒரு பதிவை போட்டிருந்ததை நான் பார்த்தேன். அதாவது அண்ணா அவர்கள் முதல்வரான பிறகும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததா நடக்கவில்லையா என்று அவர் கேள்வியை எழுப்பியிருந்தார். அண்ணா அவர்கள் 1967 அவர் முதல்வர் பொறுப்பை ஏற்றார். ஆனால் 1968 உங்களுக்கு ஜனவரியில் தான் உலகத்தமிழர் மாநாடு நடந்தது என்று நான் போன பதிவில் சொன்னேன். அந்த உலகத்தமிழர் மாநாடு நடப்பதற்கு முன்பு மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. இந்த ஆட்சி மொழி குறித்து, அலுவல் மொழி குறித்து. அதாவது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 8வது அட்டவணையில் உள்ள மாநில மொழிகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாநிலமும் இந்திய ஒருமைப்பாட்டுக்காக மும்மொழி திட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை இந்திரா காந்தியின் ஆட்சி தான் கொண்டு வந்தது. இதை நுணுக்கமாக நாம் பார்க்க வேண்டும். ஆக இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரி ஒரு சட்ட திருத்தம் வருகிற நிலையில் மீண்டும் மாணவர்கள் போராட்டம் உருவானது. அதாவது ஜனவரி மாதம் 1968 ஜனவரியில் உலகத்தமிழர் மாநாடு நடப்பதற்கு முந்தைய சூழலில் மறுபடியும் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி என்று பெருநகரங்களிலெல்லாம் உள்ள கல்லூரிகளில் மாணவர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள், ஊர்வலமாக சென்றார்கள், ரயில் மறியல் நடந்தது. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்தி எதிர்ப்பு விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது. எந்த இந்தி எதிர்ப்பை பயன்படுத்தி அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாரோ இப்பொழுது அந்த இந்தி எதிர்ப்பே அவருக்கு தலைவலியை தரக்கூடியதாக மாறியது. அந்த நேரத்தில் மாணவர்களை அழைத்து பேசுவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். சென்னையில் இருந்த கல்லூரி மாணவர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நோக்கி புறப்படுவது, அங்கே போய் பெருங்கிளர்ச்சியில் ஈடுபடுவது, ரயில் மறியலில் ஈடுபட்டு பெருங்கிளர்ச்சியை உருவாக்குவது என்று முடிவெடுத்த நிலையில் மாநில கல்லூரியில் நானும் என்னை போன்ற நண்பர்கள் அனைவருமே புறப்பட்டோம். மிக நீண்ட ஊர்வலம் அங்கிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை நாங்கள் சென்றோம். சென்று அங்கே பெருங்கிளர்ச்சியில் ஈடுபட்டு இந்திக்கு எதிராக குரல் கொடுத்து இந்தி மொழியை அழிப்பது என்கிற நிலையில் அந்த போராட்டம் ஒரு மிக வன்முறை சார்ந்ததாக வடிவெடுக்கக்கூடிய நிலையில் திடீரென்று பார்த்தால் அங்கே கலைஞர் கருணாநிதி வந்து நின்று விட்டார் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு. அவருக்கு செய்தி கிடைத்தவுடனே அவர் அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக அறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவையில் இருந்தார். பிறகு போக்குவரத்து துறை அமைச்சரானார். அவர் உடனே வந்து மாணவர்களை பார்த்தார். என்றால் மாணவர்களை தூண்டிவிட்டதும் அவர்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். எனவே மாணவர்களிடம் ஒரு நெருக்கம் இருந்தது அவருக்கு. அதனால் அவர் நேரடியாக வந்து இப்பொழுதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கினால் மத்திய அரசு உடனே ஆட்சியை கவிழ்த்துவிடும். அப்பொழுதெல்லாம் இந்திரா காந்தி 356 அரசமைப்பு சட்டத்தின் பிரிவை பயன்படுத்தி எந்த ஆட்சியை வேண்டுமானாலும் அவர் உடனடியாக கலைத்து விடுவார். எஸ்ஆர் பொம்மை விவகாரம் வருகிற வரையில் ஆட்சி மாற்றங்கள்
சாதாரணமாக நடந்தேறிய நிலை அது. அதனால் அந்த அச்சத்தை அவர் வெளிப்படுத்தினார். உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம், எனவே நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறார் போல நாங்கள் முடிவுகளை எடுப்போம், நீங்கள் கவலைப்படாமல் கலைந்து செல்லுங்கள் என்று சொன்னதன் பேரில் நாங்கள் எல்லாம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திரும்பிவிட்டோம். அதற்கு பிறகு நீண்ட நெடிய கலந்துரையாடல் மாணவர்களை வரவழைத்து அண்ணா அவர்கள் நடத்தினார். அதனுடைய விளைவாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் தமிழ் மாநிலத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய மொழிக் கொள்கையாக இருக்கும் என்று தீர்மானத்தை துணிகரமாக நிறைவேற்றிவிட்டார். அன்று தொடங்கியது தான் வெறுமனே தாய்மொழியாகிய தமிழ் உடன் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை. அதே போல் இந்த இந்தியில் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய என்சிசி எல்லாம் கல்லூரிகள் இருந்தது. அதெல்லாம் பெரிய தலைவலி நமக்கு. நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது இந்த என்சிசி என்பது கட்டாயமாக அதில் நாம் இருக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காக்கி பேண்ட்டு, காக்கி சட்டை அதெல்லாம் பார்த்திங்கன்னா சார்லி சாப்ளின் மாதிரி தான் இருக்கும். அதையெல்லாம் போட்டுக்கொண்டு இவ்வளோ ஒரு அந்த மிலிட்ரி பூட்ஸ் மாதிரி ஒன்றை போட்டுக்கின்னு இதில் நடக்கிறதும், ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு போல் இந்த பயிற்சியை கொடுப்பார்கள் கல்லூரியில். அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இனிமேல் இந்தியை வைத்து கொண்டு நடத்தக்கூடிய இந்த என்சிசியை கலைத்து விடுகிறோம் என்று அண்ணா அவர்கள் சொல்லிவிட்டார். அப்பொழுது அந்த நேரத்தில் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக அதை வரவேற்கக்கூடிய செய்தியாக இருந்தது. பிறகு இருமொழி கொள்கை தான் என்று இவர்கள் தீர்மானம் கொண்டு வந்த பொழுது இதை வைத்து இந்திரா காந்தி ஆட்சியை கலைப்பார் என்பது போல செய்தி பரவத் தொடங்கியது. உடனே அண்ணா என்ன செய்தார், எங்கள் மாநிலத்தில் நீங்கள் ஆட்சியை கலைப்பது என்று முடிவெடுத்தால் நீங்கள் மேலே மிக பெரும்பான்மை உள்ள அரசாக இல்லை, எங்களுடைய ஆதரவு மற்ற எதிர்க்கட்சியின் ஆதரவு இல்லை என்றால் உங்கள் ஆட்சி நிலைக்காது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்பது போல ஒரு எச்சரிக்கையை அண்ணா கொடுத்தார். அதோடு அந்த பிரச்சனை நின்றது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அத்தோடு முடிந்தது. ஏதோ இந்தியே இல்லை என்கிறார் போல் முடிந்துவிட்டது. ஆனால் இன்று வரையில் அந்த இந்தி திணிப்பு என்பது பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏதோ இந்தி திணிப்பு என்றால் அதை ஜனதா கட்சி ஆட்சியில்தான் அவர்கள் மோசமாக திணித்தார்கள், அல்லது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில்தான் மோசமாக திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்ல. தேசிய அளவில் மத்திய அரசில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது இந்தி திணிப்பை எப்பொழுதுமே தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் அடிக்கடி அறிக்கைகள் விடுவதன் மூலம், அவ்வப்பொழுது சில போர்க்குரல்களை கொடுப்பதன் மூலம் இந்தி திணிப்பு எதிர்ப்பாளர்களாக அடையாளப்படுத்தி கொள்வதோடு இது நிற்கிறதே தவிர இந்த பிரச்சனைக்கு இன்று வரை முற்றுப்புள்ளி எதுவும் வாய்க்கவில்லை. எனவே அந்த ஒன்று என்னுடைய கல்லூரி காலத்தில் ஏற்பட்டது. அதாவது நான் பியூசி படிக்கிற பொழுதும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றேன். நான் மாநில கல்லூரியிலிருந்து விடைபெறுவதற்கு முன்பும் 2-3 மாதங்களுக்கு முன்பு நடந்த அந்த இந்திய எதிர்ப்பிலும் தீவிரமாக நான் என் பங்களிப்பை கொடுத்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா என்பதில் எப்பொழுதுமே நாம் காலநடையில் நம்முடைய சிந்தனையில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் த வர்ச்சி ஆஃப் அன் ஆஸ் என்பார் வின்ஸ்டன் சர்ச்சில். ஒரே இடத்தில் நிலையாக நிற்கக்கூடியது கழுதைக்கு உரிய குணம். முரண்பாடுகளே இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது. காரணம், மனிதன் சிந்திக்கக்கூடியவன். சிந்தனையின் மாற்றங்களுக்கு ஏற்ப முரண்பாடுகள் நிச்சயம் வரும் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவார். ஓஷோ ஒரு இடத்தில் அழகாக சொல்கிறார், முரண்பாடே இல்லாமல் ஒருவன் ஒரே நிலைப்பாட்டில் நிற்பதாக இருந்தால் முட்டாளாக இருப்பதை தவிர வேறு யாராலும் அது முடியாது என்கிறார். எனவே நாம் இப்பொழுது யோசித்து கொண்டே வருகிறோம். என்னை பொறுத்தவரையில் இந்தியும் இந்த வகுப்பறைகளில் விரும்புகின்ற பிள்ளைகள் படிப்பதற்கு வாய்ப்பை தரலாம். நான் படிக்கிற பொழுதே நீங்கள் இந்தியில் வெற்றி பெற்றால்தான் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும் என்ற நிலை கிடையாது.
விரும்பினால் இந்தியை படிக்கலாம். அதனால் நீங்கள் அரசு பள்ளிகளில் கூட இப்பொழுதும் நீங்கள் இருமொழி கொள்கை வைத்திருக்கிறீர்கள். தமிழ் தாய்மொழி, ஆங்கிலம், இந்த 2 மொழியோடு இந்தி பாடம் இருக்கும். இந்தியை விரும்புகின்ற பிள்ளைகள் படிக்கலாம். அது ஒன்றும் கட்டாய பாடம் இல்லை. ஒரு மொழி எதுவாக இருந்தாலும் கூடுதலாக ஒரு மொழியை அறிந்து கொள்வதனால் நமக்கு எந்த நட்டமும் கிடையாது. எனவே அன்றைக்கு அந்த இருமொழி கொள்கை வந்தது. இன்று வரையில் 2 திராவிட கட்சிகளும் அதை மிக கடினமாக பின்பற்றி கொண்டிருக்கின்றன. இது நடந்து முடிந்தது. அதற்கு பிறகு நீங்கள் என்னுடைய கல்லூரியிலிருந்து நான் வெளியே வருவதற்கு முன்பு மிக முக்கியமான அரசியல் மாற்றம், அதுதான் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் முதல்வராக இருந்து அரியாசனத்தில் அமர்ந்த மாற்றம். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ சீரழிவுகள், எத்தனையோ தவறுகள், எத்தனையோ அலங்கோலங்கள், எத்தனையோ அவலங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டே வருகின்றன என்பதை நாம் பார்த்து பார்த்து நெஞ்சம் புண்ணாகி இருக்கிறோமே. இவற்றிற்கெல்லாம் முழுமுதற் காரணமாக முதலில் இருந்து தொடங்கி வைத்தவர் கலைஞர் என்பதில் 2 கருத்து இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரையில் தேசிய அரசியலில் பல தவறுகளை அரங்கேற்றிய பெருமைக்குரியவர் இந்திரா காந்தி. தமிழக அரசியலில் பல தவறுகளுக்கு அடித்தளத்தை அமைத்தவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் அவர்கள். நான் இந்த நடந்து வந்த பாதை தொடரில் பெரிதாக அரசியல் விமர்சனங்களை வைத்து நான் விவரிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் என் 55 ஆண்டு கால வாழ்வில் எவ்வளவோ விமர்சனங்களை, எவ்வளவோ கருத்தியல் ரீதியான போராட்டங்களை, இயக்க ரீதியான போராட்டங்களை எல்லாம் நான் நடத்தி பார்த்தவன். எனவே அதை இதில் கொண்டு வந்து திணிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் பயணிக்கிற பொழுது சமூக அமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை அங்குமிங்குமாக தொட்டு காட்டுவது தான் இந்த பகுதியில் எனக்கான பணி என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது அண்ணா அவர்கள் கண்மூடிவிட்டார். உடனடியாக இடைக்கால முதல்வராக நாவலர் நெடுஞ்செழியன் பதவியேற்றுக் கொண்டார். நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சராக போகிறார் என்பது தமிழகத்தில் உள்ள எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருந்தது. காரணம், அண்ணா அவர்கள் இருந்த பொழுது அண்ணா 2வது இடத்திலே தான் நெடுஞ்செழியனை வைத்திருந்தார். நெடுஞ்செழியனுக்கு அடுத்த இடம்தான் அண்ணா கண்மூடுகிற கடைசி நாள் வரை கலைஞருக்கு வைத்திருந்த இடம். நீங்கள் நெடுஞ்செழியனை மட்டும்தான் தம்பி வா தலைமை ஏற்க வா என்று அரசியல் மாநாட்டுக்கே தலைமை ஏற்க அழைத்தார் அண்ணா. நெடுஞ்செழியனைத்தான் அண்ணா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் உட்கார வைத்து அழகு பார்த்தார். 57இல் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கலைஞர். அந்த 57இல் நெடுஞ்செழியன் தோற்றுவிட்டார். 62இலும் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கலைஞர். 62இல் அண்ணா தோற்றுவிடுகிறார். ஆனால் நெடுஞ்செழியன் முதலாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வருகிறார். எனவே சட்டமன்ற பணிகளை பார்க்கிற பொழுது நாவலரை விட கலைஞர் தான் கூடுதலான ஒரு சீனியாரிட்டி கொண்டவராக இருக்கிறார். ஆனாலும் அண்ணா தோற்ற நிலையில், சட்டமன்றத்திற்குள் செல்ல முடியாத நிலையில், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற அந்த 50 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நெடுஞ்செழியனைத்தான் அவர் சட்டமன்றத்தில் கட்சித் தலைவராக அமரச் செய்தார். இது மட்டுமல்ல, அண்ணாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கருத்து மோதலை நடத்திவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து சொல்லின் செல்வர் ஈ.வி.கே. சம்பத்தும் கண்ணதாசனும் வெளியேறினார்கள். அப்படி வெளியேறி அவர்கள் தமிழ் தேசிய கட்சி என்ற ஒரு தனி கட்சியை உருவாக்கினார்கள். ஈ.வி.கே. சம்பத் திமுகவில் இருக்கிற வரை அவர்தான் அவைத்தலைவராக இருந்தார். அங்கே தலைவர் கிடையாது. ஏனென்றால் 1949 செப்டம்பர் 17 அவர்கள் இந்த கட்சியை தொடங்குகிற பொழுது தெளிவாக சொல்லிய கருத்து என்னவென்றால், எங்கள் தலைவர் அன்றும் இன்றும் என்றும் பெரியார்தான். எனவே தலைவர் நாற்காலி பெரியாருக்காக அப்படியே காலியாக இருக்கிறது. அவைத்தலைவர் என்ற ஒரு பொறுப்பை நாங்கள் வைத்துக்கொள்கிறோம். கட்சி தலைவர் என்பவர் இன்றும் எங்களுக்கு பெரியார்தான் என்று சொல்லி அவைத்தலைவராக ஈ.வி.கே. சம்பத் அவர்கள் அப்பொழுது இருந்தார். சம்பத் அவர்கள் இந்த கட்சியை விட்டு வெளியேறிய நிலையில் நெடுஞ்செழியனை தான் அவைத்தலைவராகவும் அண்ணா கொண்டு வந்தார். எனவே எல்லா இடங்களிலும் தனக்கு அடுத்து
நெடுஞ்செழியன் தான் என்பதை அவர் வெளிப்படையாகவே தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் கட்சிக்காரர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்பொழுது அண்ணா மறைந்த பிறகு நெடுஞ்செழியன் அவர்கள்தான் இடைக்கால முதல்வராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். நெடுஞ்செழியன் என்ன நினைக்கிறார்? கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூடி நம்மை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள், நாம் முதலமைச்சராக நீடிப்போம் என்று நினைக்கிறார். ஆனால் அது நடக்கவில்லை ஐயா. என்ன பின்னணி ஐயா அதற்கு? இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம் என்னவென்றால், கட்சியை பொறுத்தவரையில் கலைஞர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கிறார். கலைஞர் எப்பொழுதுமே அடிமட்டம் வரையில் தன்னுடைய ஆதரவு வட்டத்தை விரிவுபடுத்தி கொண்டே செல்வதில் மிக பெரிய ஆளுமை அவர். அந்த திறமை, அந்த வியூகம் அமைக்கும் ஆற்றல் நெடுஞ்செழியனிடம் கிடையாது. எனவே நெடுஞ்செழியனை பொறுத்தவரையில் தொண்டர்களோடு இறங்கி வந்து அவர்களோடு இணக்கமாக பழகக்கூடிய மனோநிலை உள்ளவர் இல்லை. கலைஞர் கீழே இறங்கி வந்து தொண்டர்களோடு பழகி அவர்களோடு ஒரு நெருக்கத்தை உருவாக்கி கொண்டவர். அது இப்பொழுது அவருக்கு பயன்படுகிறது. பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் கலைஞர் வர வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த நேரத்தில் எம்ஜிஆருடைய பங்களிப்பு தான் மிக 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 முக்கியமானது. எம்ஜிஆர் இந்த சட்டமன்றத்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரையும் தன்னுடைய ராமாபுரம் தோட்டத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்து கலைஞரைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வைக்கிறார் அவர். எனவே எம்ஜிஆருடைய ஆதரவு கலைஞருக்கு வந்து சேருகிறது. அது மட்டுமல்லாமல் பெரியார் கலைஞர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று வெளிப்படையாக அறிக்கையும் கொடுக்கிறார். நெடுஞ்செழியனை விட கலைஞர் இருப்பது தான் கட்சிக்கும் நல்லது, அதனால் கலைஞரே இருக்கட்டும் என்று பெரியாரும் ஆதரவை கொடுக்கிறார். இந்த நிலையில் நெடுஞ்செழியன் பார்க்கிறார், பெரியாரும் கைவிட்டு விட்டார், எம்ஜிஆரும் கைவிட்டு விட்டார், சட்டமன்றத்தில் நாம் நம்புகிற உறுப்பினர்களும் கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் இவ்வளவு காலம் அண்ணாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்த நாம் இனி கலைஞருக்கு அடுத்த இடத்தில் இருக்க வேண்டியதா என்ற நிலையில் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் என்ன சொன்னார்? நான் கட்டாயம் தேர்தலில் நிற்பேன் என்றார். தேர்தல் நிற்பது என்று முடிவெடுத்து அவரும் ஆதரவு கிடைக்கிறதா என்று பார்த்தார். போதிய ஆதரவு இல்லை என்பதை புரிந்து கொண்ட பிறகு போட்டி இருந்தால் நான் முதலமைச்சர் தேர்தலில் நிற்க விரும்பவில்லை என்று அறிவித்து விடுகிறார். அறிவித்ததோடு இன்னொன்றும் சொல்கிறார். அரசியல் என்பதை நீங்கள் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியகரமான செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கலாம். இவற்றையெல்லாம் ஒரு மாணவனாக நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உடனே நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறார்? கலைஞர் அப்பொழுது நான் முதலமைச்சராக வருகிறேன், நீங்கள் துணை முதல்வராக இருங்கள். இன்றைக்கு உதயநிதி இருக்கிறாரே, அந்த உதயநிதி பதவியை அன்றைக்கு நெடுஞ்செழியனுக்கு கொடுப்பதற்கு கலைஞர் தயாராக இருந்தார். அது எப்பேற்பட்ட பதவி! இப்பொழுது உதயநிதி உட்காருகிற அளவுக்கு அது வந்திருக்கிறது. நெடுஞ்செழியன் சொல்லிவிட்டார், நான் துணை முதல்வராக எல்லாம் இருக்க முடியாது, கலைஞருடைய அமைச்சரவையில் நான் மறந்தும் இடம்பெற மாட்டேன், நான் கட்சி பணி ஆற்றப் போகிறேன் என்று அவர் சொல்லிவிடுகிறார். அவருடைய நோக்கம் என்னவென்றால், பொதுச் செயலாளராக நாம் கட்சியை கையில் வைத்து கொள்ளலாம் என்று அவர் கருதுகிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே அரசியல் சதுரங்கத்தில் காய்களை தனக்கு சாதகமாக நகர்த்துவதில் கலைஞருக்கு ஈடு இணை கிடையாது அல்லவா? எனவே ஆட்சியும் நம்மிடம், கட்சியும் நம்மிடம் இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்று அவர் தனக்கு வேண்டியவர்களை வைத்துக்கொண்டு கட்சியில் பொதுச் செயலாளராகவும் கலைஞர் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு குரல் வெளிவருகிறார் போல் அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுகிறார். பிறகு பெரியாரும் அதற்கு அறிக்கை கொடுக்கிறார். ஆட்சியும் கட்சியும் ஒருவரிடம்தான் இருக்க வேண்டும், எனவே கட்சி தலைவராக கலைஞர் தான் இருக்க வேண்டும். அது தலைவர் என்றால் அங்கே பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில் தான் இருக்க வேண்டும். தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவருக்கான அழகு. எனவே நெடுஞ்செழியன் நான் சொல்வதை செய்மடுக்க வேண்டும் என்பது போல பெரியார் சொல்லிவிடுகிறார். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும், இப்பொழுது நான் இந்த மந்திரி சபையில் இடம்பெறவே மாட்டேன், துணை முதல்வர் பதவி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார். கட்சி தேர்தல் நிற்கலாம் என்று அவர் நினைக்கிறார். அந்த நேரத்தில் அன்பழகன் புறப்படுகிறார். அன்பழகன் அவ்வளவு கடுமையான விமர்சனத்தை கலைஞருக்கு எதிராக வைத்தார்.
காரணம் என்னவென்றால் கலைஞர் திருவாரூரில் மிகச் சாதாரண பிள்ளையாக இருக்கிற பொழுதே அன்பழகனை வரவழைத்து கூட்டம் நடத்தியவர். ஆனால் அன்பழகன் என்ன சொல்கிறார்? கருணாநிதியை முதல்வராக நான் ஏற்றுக்கொண்டால் என் மனைவி கூட என்னை மதிக்க மாட்டாள் என்று அவர் வெளிப்படையாக பேசுகிறார். உடனே அன்பழகனை எதிர்த்து பெரியார் அவர்கள் கடுமையான அறிக்கை கொடுக்கிறார். யாராக இருந்தாலும் தலைமை பொறுப்பில் ஒருவர் இருந்தால் அவருக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டுமே தவிர இது போன்ற கலவரங்களை எல்லாம் ஆளுக்கு ஆள் உருவாக்கினால் ஆட்சிக்கும் சரியில்லை, கட்சிக்கும் சரியில்லை. விரும்பியவர்கள் கட்சியில் இருக்கட்டும், விருப்பமில்லாதவர்கள் வெளியேறட்டும் என்பது போல பெரியார் அதற்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தார். இதில் நீங்கள் முரண்பாடுகளை எல்லாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது முதலமைச்சர் பொறுப்புக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? அதற்கு கலைஞர் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று முன்மொழிந்தவர் மதியழகன், வழிமொழிந்தவர் சத்தியவாணிமுத்து. பிறகு இந்த 2 பேருமே கலைஞருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறி எம்ஜிஆரிடம் போய் சேர்ந்தவர்கள். இது ஒரு பக்கம் இருக்கிறதா? இந்த கலைஞரை நான் ஏற்றுக்கொண்டால் என் மனைவி கூட மதிக்க மாட்டாள் என்று பொங்கியவர் அன்பழகன். ஆனால் அந்த அன்பழகன் கண்மூடுகிற வரையில் அவர் கலைஞருக்கு ஆதரவாகவே, அனுசரணையாகவே தன்னுடைய அரசியல் வாழ்வை நடத்தி முடித்துவிட்டு போனார். இத்தனை முரண்பாடுகளையும் நாம் இதற்குள்ளே பார்க்கிறோம். இப்பொழுது நெடுஞ்செழியன் கழக கொடி பிடிக்கிறார். பொதுச் செயலாளர் பதவியில் எந்த காரணம் கொண்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் போட்டிக்கு தயார் என்று சொல்லிவிட்டார். முதல்வர் பதவிக்கு போட்டியிட விரும்பவில்லை அவர். பொதுச் செயலாளர் பதவிக்கு நான் போட்டியிடுவேன் என்று சொன்னதும் கட்சிக்குள் ஒரு பெரிய ஒரு நம்பகத்தன்மை மக்களிடம் பறிபோகக்கூடிய சூழல் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் கூடி உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுக்கிறார்கள். இப்பொழுதுதான் கவனிக்க வேண்டும் நீங்கள். அதான் எப்பொழுதும் எவ்வளவு கொள்கை பிடிப்பு, சொன்னதை அப்படியே கடைசி வரை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றை நீங்கள் முதலிலிருந்து திரும்ப திரும்ப பார்த்தால் நமக்கு திகைப்பாகத்தான் இருக்கும். பெரியார் தான் அன்றும் இன்றும் என்றும் தலைவர். அதனால் இங்கே அவைத்தலைவர் மட்டும்தான். ஆனால் இப்பொழுது என்ன ஒப்பந்தம் வருகிறது? கலைஞர் கட்சி தலைவராக இருப்பார், நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக இருக்கலாம். எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் கட்சி தலைவரும் பொதுச் செயலாளரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்பது போல ஒரு சமரசம் ஏற்படுத்தப்பட்டு பிறகு அந்த பெரியாருக்கென்றே வைக்கப்பட்டிருந்த அந்த நிரந்தர நாற்காலி, தலைவர் நாற்காலி, அதில் போய் கலைஞர் உட்கார்ந்து கொண்டார். புரிகிறதா? எந்த நிலையிலும் நான் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டேன் என்று சொன்ன நெடுஞ்செழியன் அந்த அமைச்சரவையில் போய் இடம்பெற்றார். இதில் வேடிக்கை என்னவென்றால், முதலில் கலைஞர் அன்பாக அழைத்த பொழுதே அவர் சென்றிருந்தால் துணை முதல்வராக இருந்திருக்கலாம். இப்பொழுது வெறும் அமைச்சராகத்தான் நெடுஞ்செழியன் உள்ளே போய் உட்கார்ந்தார். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் மாணவனாக இருக்கிற பொழுது பார்த்து இந்த அரசியலை ரசித்து கொண்டிருந்த காலம் அது. அதே நேரத்தில் 69 நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்ச்சி, அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் 2ஆக பிளந்தது. அது அன்று தொடங்கி இன்று வரையில் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை தேசிய அரசியலில் உருவாக்கி இருக்கிறது என்பதை பழைய காங்கிரஸ்காரனாக இருப்பவனுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு வலியைத்தான் தரும். நான் 1967 மாணவர் காங்கிரஸில் இணைந்து விட்டேன் என்று சொன்னேன். 1969 அப்பொழுது 2 முறை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அகில இந்திய அளவில் பொறுப்பில் இருந்த காமராஜர் இப்பொழுது அதிலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம். அவர் வெளியே வருகிறார். அவர் அடுத்து இந்த தலைவர் பதவிக்கு நிஜலிங்கப்பா இருப்பது நல்லது என்று இந்திரா காந்தியிடம் சொல்கிறார். இந்திரா காந்தியும் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறார். நிஜலிங்கப்பா ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, ஒரு முனிவனை போல அரசியல் செய்தவர்கள் அன்றைக்கு. அவரும் கர்நாடகத்தின் முதலமைச்சராக எல்லாம் இருந்திருக்கிறார். 1 பைசா ஊழல் என்பதை நிஜலிங்கப்பா செய்தார் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. எனவே இங்கே இருந்த ஊழலில் நிழல்படாத ஒரு மனிதர் காமராஜர். அவர் ஊழலின் நிழல்படாத நிஜலிங்கப்பாவை பரிந்துரை செய்தார். நிஜலிங்கப்பா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிறது. ஏற்கனவே காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் இடையே இருந்த நல்லுறவு கொஞ்சம் கொஞ்சமாக சீர்பட்ட நிலையிலிருந்து அழியும் நிலைக்கு வருகிறது.
சிதையும் நிலைக்கு வருகிறது. காரணம் 67 66 இவர் பிரதமராக வருவது காமராஜருடைய துணையினால் தான். காமராஜர் இல்லை என்றால் இந்திரா காந்தி பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்கவே முடியாது. அவரை அமரச் செய்து அழகு பார்த்தார் காமராஜர். 67 தேர்தல் நடந்து முடிந்தது. பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட இந்திரா காந்தி அமைச்சரவையை அமைப்பதை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காமராஜரிடம் கலந்து பேசாமலே தன்னிச்சையாகவே அது எல்லாவற்றையும் செய்தார். அவர் இந்த மூத்த தலைவர்கள் ஒருவரையும் பொருட்படுத்துவதற்கு தயாராக இல்லை. காமராஜரிலிருந்து, நிஜலிங்கப்பாவிலிருந்து, மொரார்ஜி தேசாயிலிருந்து யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவர்களோ அவர்கள் ஒருவரையுமே அவர் பொருட்படுத்துவதாக இல்லை. தான் நினைப்பது எதுவோ அதுதான் நடக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் செல்லத் தொடங்கியதால் காமராஜர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் இருந்த பற்றை இழக்கிறார். இந்த சூழலில் குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிற பொழுது பெங்களூரில் காரிய கமிட்டி கூடியது. காரிய கமிட்டியில் இந்திரா காந்தி ஜெகஜீவன் ராமை நிறுத்துவது என்று நினைக்கிறார். இல்லை என்றால் ஸ்வரன் சிங்கை நிறுத்துவது என்று அவர் யோசிக்கிறார். ஆனால் இந்த மூத்த தலைவர்கள் அத்துணை பேரும் சஞ்சீவ் ரெட்டியை நிறுத்துவது என்று முடிவெடுக்கிறார். என்றால் அதுக்கு முன்பு ஜாகிர் ஹுசேன் அவர் வடபுலத்திலே இருந்து குடியரசுத் தலைவராக வந்தவர். இந்த முறை தென்புலத்திலே இருந்து ஒருவர் குடியரசுத் தலைவராக வருவது சரியாக இருக்கும் என்று நினைத்து இவர்கள் சஞ்சீவ் ரெட்டியை சொல்கிறார்கள். அந்த கூடிய காரிய கமிட்டியில் தனக்கு பெரிய அளவு ஆதரவு இல்லை என்று தெரிந்து கொண்ட இந்திரா காந்தி சரி நாம் பிறகு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு வெளியேறி விடுகிறார். அதற்கு பிறகு பார்லிமெண்ட்ரி போர்டு ஆட்சி மன்ற குழு கூடுகிறது. ஆட்சி மன்ற குழுவில் சஞ்சீவ் ரெட்டியை தான் நிறுத்துவது என்று முடிவெடுக்கிறார். ஆட்சி மன்ற குழுவிலும் தனக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை என்பதனால் இந்திரா காந்தி அதற்கு ஒப்புக்கொள்கிறார். சஞ்சீவ் ரெட்டியை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்தது இந்திரா காந்தியின் சம்மதத்தோடு தான். ஆனால் அதற்கு பிறகு இந்திரா காந்தி என்ன செய்கிறார்? தேர்தலுக்கு முன்பு விவி கிரியை பின்னால் வந்து இயக்குகிறார். இப்பொழுது விவி கிரி துணை அதிபராக குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார். அவருக்கு ஆசை வருகிறது. உடனே விவி கிரியை வைத்து இவர் பின்னாலே இருந்து இயக்குகிறார். அப்பொழுதுதான் எங்கேயும் இதுவரை கேட்டிராத ஒரு முடிவை அவர் எடுத்து வெளிப்படுத்துகிறார். அதாவது ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் அவரவர் மனசாட்சியின்படி வாக்களிக்க வேண்டும். சஞ்சீவ் ரெட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். கட்சியினுடைய விப்பு கொறடா இதை சொன்னால் அதை மீறி வாக்களிக்க முடியாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? மனச்சாட்சியின்படி வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு புதிதாக ஒரு அணுகுமுறையை அரசியலில் அவர் அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கு காங்கிரஸ் எந்த நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கூட திரும்பி பார்க்காது. எங்களுடைய மிகப்பெரிய எதிரி பாசிசத்தினுடைய அப்படியே ஊற்றுக்கண் இந்த பாரதிய ஜனதா என்றெல்லாம் முழங்கி கொண்டிருக்கிறார்களே, இப்படி முழங்கி கொண்டிருக்கிற இப்போதைய நவீன காங்கிரஸ்காரர்கள் பலருக்கு இது போன்ற அரசியல் எல்லாம் தெரியாது. அன்றைக்கு விவி கிரியை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இந்திரா காந்தி வாஜ்பாயை பார்க்கிறார். அன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கமாக இருந்தது. வாஜ்பாயை பார்த்து வாஜ்பாயின் ஆதரவை கேட்கிறார். அதை வாஜ்பாயை இந்திரா காந்தியிடம் ஆதரவு கேட்டார் என்பதை வெளிப்படுத்தி விடுகிறார். புரிகிறதா? எனவே பல எதிர்க்கட்சிகளிடம் அவர் ஆதரவை கேட்கிறார். அந்த நிலையில் ஆதரவு கரம் நீட்டியவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். 67 இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மொழி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருகிறார். மொழி கொள்கையின் மூலமாக இந்திய ஒருமைப்பாட்டை காக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறீர்கள். இங்கே இருமொழி கொள்கைக்காக அண்ணா இருக்கிற பொழுது தீர்மானத்தையும் நிறைவேற்றி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த இந்திரா காந்தியினுடைய விவி கிரி அவரை ஆதரிப்பது என்று கலைஞர் முடிவெடுக்கிறார். ஏன்? கலைஞருக்கு இந்திரா காந்தியா விவி கிரியா சஞ்சீவ் ரெட்டியா என்பதல்ல, காமராஜரை ஒழித்து கட்ட வேண்டும். 67 காமராஜ் தோற்றார். 69 நாகர்கோயில் இடைத்தேர்தலில் நிற்கிறார். அவர் வெற்றி பெற்று மேலே செல்ல வேண்டும், அது இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று அண்ணா நினைக்கிறார். ஆனால் அவரை தோற்கடித்தே தீருவது என்று கருணாநிதி கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கினார். அவற்றையெல்லாம் விரிவாக பேசினால் இது நேரம் நீடிக்கும். அதனால்
அந்த இடத்தில் கலைஞர் எத்தனையோ வியூகங்களை அமைத்தார். ஏனென்றால் ஆட்சி அவரிடம் இருந்தது, காவல்துறை அவரிடம் இருந்தது. எல்லாவற்றையும் பயன்படுத்தி பார்த்தார்கள். பயன்படுத்தி காமராஜரை வீழ்த்துவதற்கு முனைந்தார்கள். காமராஜர் 1.25 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அங்கே வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு போனார். நம்மை மீறி மேலே போய்விட்டாரே, அவரை அப்படியே அழுத்த வேண்டும் என்று நினைக்கிற பொழுது இதற்காகவே இந்திரா காந்தியை ஆதரிக்கலாம் என்று இந்திரா காந்திக்கு ஆதரவு கரம் நீட்டினார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாக்கு எண்ணப்படுகிறது. 4,20,000 வாக்குகள், ஏறக்குறைய 4,20,000 சொச்சம் வாக்குகள் விவி கிரிக்கு கிடைத்தது. சஞ்சீவ் ரெட்டிக்கு 4,05,000 சொச்சம் வாக்குகள் கிடைத்தன. 15,000 வாக்கு வித்தியாசத்திலே தான் சஞ்சீவ் ரெட்டி தோற்கடிக்கப்பட்டார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நீங்கள் பார்த்தால் 130க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய வாக்கு மட்டும் விவி கிரிக்கு கிடைக்காமல் போயிருந்தால் விவி கிரி வெற்றி பெற்றிருக்க மாட்டார். புரிகிறதா? இந்திய அரசியலே வேறு திசை நோக்கி பயணித்திருக்கும். எனவே அந்த இந்திய அரசியலின் திசையையே மாற்றுவதற்கு இந்திரா காந்திக்கு பக்கத்தில் நின்றவர் தான் கலைஞர். இவையெல்லாம் நடந்தன. புரிகிறதா? நான் இருந்த பொழுது கல்லூரி முடிந்து வருகிற 1969 நினைத்தாலே பிறகு என்ன, காங்கிரஸ் 2 துண்டாக பிளந்தது. அதையெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் 2ஆக பிளந்து, ஒன்று ஸ்தாபன காங்கிரஸ் ஆனது, இன்னொன்று இந்திரா காங்கிரஸ் ஆனது. ஸ்தாபன காங்கிரஸுக்கு நீங்கள் காமராஜருடைய பக்கம் நாங்கள் அத்தனை பேரும் நின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை காங்கிரஸ் தொண்டனும் காமராஜர் பக்கத்தில் தான் நின்றான். இந்திரா காங்கிரஸுக்கு அப்பொழுது தலைவராக சி சுப்பிரமணியத்தை இந்திரா காந்தி நியமித்தார். தமிழ்நாடு முழுவதும் சி சுப்பிரமணியத்தின் தலைமையின் கீழ் இருந்த இந்திரா காங்கிரஸ் உறுப்பினர்களை ஒன்றாக சேர்த்து உட்கார வைத்தால் அந்த ஒரு பேருந்தில் இருந்தால் கண்டக்டர் சீட்டே காலியாக இருக்கும். அப்படித்தான் ஒரு ஆர்வி சாமிநாதன், அதுக்கு பிறகு ஒரு ஜெகவீர பாண்டியன், ஒரு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், கண்ணதாசனும் போனார். அதுதான் அங்கே கொடுமை. ஆனால் கண்ணதாசன் நவசக்தியில் எழுதுவார், அதாவது உட்கார்ந்த இடத்திலேயே என் எழுத்தின் மூலம் உலகத்தையே வரவழைப்பவன் நான் என்று. இவர் காமராஜருக்காக ஒவ்வொரு முறை எழுதிய பொழுது பல்லாயிரக்கணக்கில் மக்கள் திரண்டார்கள். அதே நினைப்பில் இவர் இந்திரா காந்தியிடம் போய் எழுதி பார்த்தார், காலி மைதானத்தை தான் பார்த்தார். பூசாரியே கடவுளாகிவிட நினைத்த நிலையில் அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, எந்த கடவுளுக்கு நாம் பூசாரியாக இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் பூசாரிக்கு உரிய மரியாதை என்பது கண்ணதாசனுக்கு புரிந்த பிறகு கண்ணதாசன் காங்கிரஸ் கூட்டங்களுக்கு போவதை தவிர்த்து விட்டார். இவ்வளவும் நடந்தது. இவையெல்லாம் அரசியல் பக்கம். பிறகு என் கல்லூரி பக்கம் வருகிறேன். நீங்கள் பிஎஸ்சி முடித்தாயிற்று, தேர்வு முடிவும் வந்துவிட்டது. பிஎஸ்சியில் நான் தேர்ச்சி பெற்று விட்டேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? முதுகலை படிப்புக்கு எந்த துறையை தேர்ந்தெடுத்தீர்கள்? எந்த கல்லூரியில் சேர்ந்தீர்கள்? துறை என்றால் வேறு, பிஎஸ்சி ஜாகிரபியை படித்து விட்டோம். இனிமேல் அடுத்து என்ன செய்வது? எம்எஸ்சி ஜாகிரபி தான் படிக்கணும். அதனால் நானும் என்னுடைய நண்பன் ராமநாதன் 2 பேருமே சேர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் போய், அப்பொழுது எம்எஸ்சி பிரசிடென்சி கல்லூரியில் கிடையாது, மாநில கல்லூரியில் எம்எஸ்சி வகுப்பு கிடையாது. சென்னை பல்கலைக்கழகத்திலே தான் எம்எஸ்சி வகுப்புகள் நடைபெற்றன. 6 இடங்கள் தான் கோட்டா. அப்பொழுது பிரசிடென்சி மாநில கல்லூரியில் ஜாகிரபி இருந்தது, குவீன் மேரிஸில் ஜாகிரபி இருந்தது. பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்படி எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா 6 இடங்கள் மட்டும்தான். இந்த 6 இடங்களுக்கு தான் போட்டி எம்எஸ்சியில். இப்போ நானும் ராமநாதனும் போய் விண்ணப்பம் போட்டோம். அதாவது எம்எஸ்சிக்கு ஒரு 5 ரூபாய், எம்ஏக்கு ஒரு 5 ரூபாய், 10 ரூபாய் 2 பேரும் கொண்டு போனோம். ஆனால் இவன் சொன்னான், டேய் பிஎஸ்சியை முடிச்சுட்டு எம்ஏக்கு ஏண்டா போடணும், எம்எஸ்சியே போடுவோம், இப்படியே 6 சீட்டு கோட்டா இருக்குல்ல, அதில் நமக்கு வர வாய்ப்பு இருக்கலாம், அதனால் நம்ம எம்ஏக்கு வேணாடான்ட்டான். இவன் சொன்னதை அமரவாக்காக எடுத்துக்கொண்டு நான் எம்எஸ்சி மட்டும்தான் போட்டேன். அவனை எம்எஸ்சி போட்டான். 5 ரூபா மிச்சம் அப்படின்னு 2 பேரும் மெரினாஸ் புகாரியில் டீ குடித்தோன்னு வச்சுங்களேன். கடைசியில் என்ன ஆயிற்று, எங்களுக்கு கிடைக்கல. எங்கள் வகுப்பில் இருந்து
எனக்கு தெரிய உமாமகேஸ்வரி ஒரு பெண்ணுக்கு தான் எம்எஸ்சி கிடைத்தது. அதற்கு பிறகு அடுத்த ஆண்டில் தான் ராமன் என்ப ஒருவன், அப்புறம் என்னுடைய உயிர் தோழன் நைட்பால் பாண்டியன், பாலி என்று சொல்கிறேனே, அவனுக்கு கிடைத்தது. அவன் எம்ஏக்கு போனான். இது எங்களுக்கு இடம் கிடைக்கல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, ரோட்டில் நிற்கிறோம். எம்எஸ்சி கிடைக்கல, வேறு எதுக்கும் அப்ளை பண்ணலை. நேராக எங்களுடைய ப்ரொஃபஸர் அனந்த பத்மநாபனை போய் பார்த்தோம். அவர் மிக நல்ல மனிதர். அதற்கு பிறகு அவர் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இருக்க, அதுக்கே உயர் பதவியில் போய் சேர்ந்தவர். அவரிடம் போய், ஐயா எங்களுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் எம்எஸ்சி கிடைக்கல, உங்களுக்கு எம்ஏ போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். எம்ஏ போடலை. எம்ஏல ஒன்றா இடம் இருக்குது, நீங்கள் எம்ஏ போடலை, 5 ரூபா. அதாவது சில நேரங்களில் விதி எப்படியெல்லாம் விளையாடும்னு பார்க்கணும். இந்த 5 ரூபாயை எடுத்துக்கொண்டு டீ சாப்பிட போனதுடைய விளைவு, எம்ஏ போடலை, உங்களுக்கு இல்லை, பிறகு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை சார், நாங்கள் எப்படியாவது எம்எஸ்சி படிக்கணும் சார், எம்எஸ்சியோ எம்ஏவோ ஏதாவது ஒன்று படிக்கணும் சார். சரி, அப்போ நீங்கள் இந்த 1 வருஷம் வீட்டில் இருங்க, 1 வருஷம் பொறுத்து எம்எஸ்சியும் போடுங்க, எம்ஏவும் போடுங்க, நான் எப்படியும் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க மேக்ஸிமம் நான் முயற்சி எடுக்கிறேன்னாரு. ப்ரொஃபஸரே சொல்லிட்டார், ஹெச்ஓடியே சொல்லிட்டாரு அப்படின்னு 1 ஆண்டு வீணாக போச்சு. 1 ஆண்டு வீட்டில் தான். அந்த ஆண்டு முழுவதுமே ஏராளமாக வாசித்தேன். இன்றைக்கு ஏதோ ஓரளவுக்கு நான் சங்க இலக்கியம் பற்றி, மற்ற இலக்கியங்களை பற்றி, வரலாற்றை பற்றி, தத்துவம் பற்றி என்னால் ஓரளவு பேச முடிகிறது என்றால், இவற்றிற்கான அடிப்படை அந்த 1969-70 கல்வியாண்டு இருக்கு பாருங்கள், அந்த கல்வியாண்டில் வீணாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பொழுதை எப்படி செலவழிப்பது என்று தெரியாத நிலையில் புத்தகம் 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 என்று பல்துறை சார்ந்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து 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 அதிலேயே என்னுடைய பொழுது முழுவதையும் செலவழித்தேன். பிறகு நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த 1970-71 கல்வியாண்டு, இப்போது 1969-70 கல்வியாண்டு இல்லை, 70-71 கல்வியாண்டு, 70இல் நாம் போய் விண்ணப்பம் போடலாம் அப்படி. இந்த முறை நாங்கள் 2 பேருமே சேர்ந்து போய் எம்எஸ்சியும் போட்டோம், எம்ஏவும் போட்டோம். போட்டுட்டு ப்ரொஃபஸரே சொல்லியிருக்காரு, நமக்கு நிச்சயமாக ஒன்று எம்எஸ்சியாவது கிடைக்கும், இல்லை எம்ஏயாவது கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெம்பாக இருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தாலும் எம்எஸ்சிலையும் எங்களுக்கு இடம் இல்லை, எம்ஏவிலையும் எங்களுக்கு இடம் இல்லை. வெறுத்து போச்சு, ஒன்றும் பண்ணுறது புரியலை. போய் அவரை போய் பார்த்தோம். சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க அடுத்த முறை நீங்கள் 1 வருஷத்தை நீங்கள் காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த ஆண்டில் உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னீங்களே சார். சார், நீங்கள் எம்எஸ்சிலையும் இல்லை, எம்ஏவும் இல்லை, நாங்கள் என்ன சார் பண்ணுறது? உடனே அவர் சொன்னார், நான் சொன்னது உண்மை தான், பட் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தது, அதில் நான் ஒன்றும் பண்ண முடியல. சரி, நான் வேணா ஒன்று சொல்கிறேன், நான் உறுதிமொழி கொடுத்தேன், உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறேன், போய் படிக்கிறீங்களான்னாரு. உஸ்மானியா யூனிவர்சிட்டியா? நாம் பெரம்பூர்லேருந்து திருவல்லிக்கேணிக்கு வருவதே பெரிய விஷயமாக இருந்தது. இதில் உஸ்மானியா யூனிவர்சிட்டிக்கு போகிறது என்ன? இல்லை சார், அங்கெல்லாம் போகிறது எங்கள் வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. வேறு நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்ட்டார். என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னடா பண்ணுறதுன்னு, இன்னொரு ஆண்டையும் நம்ம வீணாக்கிறதுன்னா எப்படின்னு. உடனே அவன் ராமநாத் சொன்னான், டே, எங்கள் அப்பா ஒன்று சொன்னார், நீ எதுக்கும் ஒரு பிடிக்கு போட்டு வைங்க டீச்சர்ஸ் காலேஜில் அப்படின்னு சொன்னார். நம்ம ஏன்டா பிடி ஒன்று போட்ட என்ன? அப்போல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிடி என்பது இப்போ பிஎட் ஆகிருக்கு. இப்போ பிஎட் கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ லா காலேஜுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, பிஎட்டுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. அப்போல்லாம் அந்த லா காலேஜ் பக்கம் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டோடு அப்படி போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படியே இழுத்து உள்ள போட்டுப்பான். அவ்வளோ எளிது நீங்கள் லா காலேஜில் போய் சேர்றது. நீங்கள் இந்த சைதாப்பேட்டை அந்த டீச்சர்ஸ் காலேஜ் கேட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா உடனே உங்களை இழுத்து உங்களை பிடி சீட்டை கொடுத்துருவான். அவ்வளோ எளிதாக இருந்தது. அதனால் நம்ம பிடியாவது படிப்பண்டானா, டே, எங்கேருந்து எங்கே வந்துட்டோன்னா நம்ம எம்எஸ்சி படித்து நம்ம ஒரு கல்லூரியில் போய் ஒரு பேராசிரியராக. ஆனால் குமரையா,
எனக்கு அப்பொழுது ஜாகிரபி டிபார்ட்மெண்ட் அதற்கு பிறகு தான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா அரசினர் கலைக்கல்லூரிகளிலும் திறந்தான். அதனால் நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்தது. எனக்கு பின்னால் படித்தவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரிகள்லையும் ஜாகிரபி டிபார்ட்மெண்ட்டில் அவன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி பிறகு ப்ரொஃபஸர் ஆகி பிரின்சிபல் வரலாம் போயிட்டான். நாம் வந்து இவனுக்கு எல்லாருக்கும் சீனியராக இருந்து நம்ம ஒரு 5 ரூபாவுக்கு பார்த்த கதை என்ன சொல்கிறது, கதையே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இந்த டீச்சர்ஸ் காலேஜுக்கு போய் அப்ளிகேஷனை போட்டோம். அப்ளிகேஷனை போட்டதும் தான் வா மகனே வா என்று இருகரம் நீட்டி எங்கள் இருவரையும் கல்லூரி அழைத்து கொண்டது. கல்லூரிக்குள்ளே போனோம். எந்த அளவுக்கு விடுதலைகளை சுதந்திரத்தை நாங்கள் சுகமாக மாநில கல்லூரியில் அனுபவித்தோமோ அவற்றிற்கு முற்றிலும் எதிராக ஒரு சிறைவாசம். அதாவது சொல்லுவாங்க வந்து கஜேந்திரன்னா யானை. நீங்கள் சைதாப்பேட்டையில் இருந்தீங்கன்னாவே கொசுக்கடி வந்துடும், நிறைய பேருக்கு யானைக்கால் வந்துடும். அதனால் வந்து கஜேந்திர லோகத்தில் கர்ப்பவாசம் பண்ணுவதுன்னு என்னமோ சொல்லுவான். 10 மாதம் அங்கே படிக்கிறதுக்கு பிடி படித்தாந்தா. ஏப்பா கஜேந்திர லோகத்தில் கர்ப்பவாசம் பண்ண போயிட்டீங்களா, அது எங்களை எல்லாரும் கிண்டல் பண்ணுற நிலைக்கு வந்துட்டோம். பிறகு அந்த கல்லூரிக்குள்ளே போனோம். வேறு என்ன பண்ணுறது, டீச்சர்ஸ் காலேஜ் சேர்ந்துட்டோம். இப்போ வந்து we are going to become teacher இல்லையா. அதனால் வந்து சரி அடாப்டபிலிட்டி தானே வாழ்க்கையை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது நமக்கு கிடைக்கவில்லையோ அதற்காக காத்து கொண்டிருப்பதை விட எது நமக்கு கிடைத்ததோ அதை காதலித்து ஏற்றுக்கொள்வது தான் வாழ்க்கை. அதுதான் வாழ்வின் ரகசியம். ஏற்றுக்கொண்டோம். அதில் மறக்க முடியாத என்னுடைய கல்லூரியில் அந்த நினைவுகள் என்னென்னா, அதில் வந்து சந்தானம்னு ஒரு பேராசிரியர் இருந்தார். நிச்சயமாக அவர் இருக்க வாய்ப்பில்லை இப்பொழுது, ஏன்னா அப்போ அவருக்கு 50 வயதுக்கு மேலே இருந்திருக்கும். நான் வந்து 71 படித்தேன்னா இப்போது பார்த்திங்கன்னா இப்போ 50 வருஷம் இல்லை, அவர் 100 ஆண்டுக்கு மேலே இருந்து பார சொல்ல முடியாது. அற்புதமான ஆசிரியர். அவர் வந்து சைக்காலஜி பாடம் எடுப்பார். என்னமா எடுப்பார் தெரியுங்களா, அந்த வகுப்பறை நிரம்பி வழியும், எல்லா பையனும் அப்படியே நிரம்பி வழிவானுங்க. அவ்வளோ அற்புதமாக எடுப்பார். நீங்கள் புத்தகமே படிக்க வேண்டாம், அவர் வகுப்பை காதால் கேட்டிங்கன்னா போதும், பிரமாதமாக எழுதி மதிப்பெண்களை பெறலாம். அவரை என்னால் மறக்க முடியாது, பேராசிரியர் சந்தானம். அதில் முற்றிலும் முரணாக என்னென்னா, எங்களுக்கு வந்த தமிழ் பேராசிரியர், அங்கே தமிழ் இருந்தது எங்களுக்கு. தமிழ்னா ரொம்ப விரும்பி படிப்பேன், அதெல்லாம் வேறு கதை. அங்கே வந்து பொன்னையன் ஒரு பேராசிரியர், அவர் வந்து அதாவது சிக்கினோம் அவர் ஆண்ட. நாங்கள் எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் ஒரு வகுப்புலையும் தவிச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணுவாருக்குல்ல, வகுப்பறையில் நின்றுன்னு அவருக்கு பெரியாரும் அவன் தான், அண்ணான்னா அண்ணான்னு சொல்கிறான். இந்த அண்ணாத்துறை தானே அவன், இந்த கருணாநிதி, இந்த காமராஜ், எல்லாரையும் ஏக வசனத்தில் பேசுவார். உலகத்திலேயே அனைவரும் தன் காலடியின் கீழே இருப்பது போல் அவருக்கு ஒரு கற்பனை. அவர் எப்படி பண்ணுவார், பாடம் நடத்துவார். இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா அதில் எல்லாருக்கும் ஒரு மிக முக்கியமானது மதிப்பெண்களை பெறுவதற்கு காவியமும் ஓவியமும் அப்படின்னு. நீங்கள் சங்க இலக்கியத்தில் படித்த காட்சிகளை எல்லாம் ஓவியங்களாக தீட்டி கொண்டு வந்து கொடுக்கணும், அதற்கு தனிப்பட்ட மதிப்பெண்கள். யோசிங்க, இந்த பாடத்திட்டங்கள் எப்படி அறிவுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அன்று தொட்டு இன்று வரைன்னு யோசிங்க. நான் ஒரு ஆசிரியராக போகிறேன், ஆசிரியனாக போகக்கூடிய நான் ஓவியனாகவும் இருக்க முடியுமா? ஓவியம் வரைகிற ஆற்றல் அனைவருக்கும் வருமா? அதுக்கு நான் ஓவிய கல்லூரியில் போய் படிக்கணும். இவர் என்ன, நான் ஒருவனிடம் காசு கொடுத்து ஓவியத்தை எழுதி வாங்கி அந்த கொடுக்கறதுனால அதனால் எனக்கு என்ன பயன்? இல்லை கல்வியில் நான் பெறக்கூடிய பயன் என்ன? அவர் சொல்லுவார், இந்த சங்க இலக்கிய காட்சியில் நீ என்னப்பா, அவரே ஒவ்வொருத்தையும் ஒரு தலைப்பு கொடுத்துவார். உனக்கு சங்க இலக்கிய பாதை, சங்க காலத்தில் தொடங்கி நீ சங்கம் மருவிய காலம் வரையில் ஒவ்வொரு இலக்கியமும் எப்படி உருவெடுத்தது, அந்தந்த இடத்துக்கு அந்த கல் இருக்கணும், மயில் கல் மாதிரி அந்த நெடும் பயணம் இருக்கணும். அப்புறம் வந்து உனக்கு வடக்குறை காதையில் கண்ணகி சிலம்பை எடுத்துக்கொண்டு பாண்டியனுக்கு முன்னால் நின்று வாதாடுகிறாளே அந்த காட்சி, இப்படி ஒவ்வொன்றும் ஒன்று கொடுத்தது. நாங்கள் அத்தனை பேரும் இந்த சைதாப்பேட்டை இந்த தண்ணி அடையாறு ஓடுது பாருங்கள்,
அந்த ஆற்று ஓரத்தில் குடிசைகள் இருக்கும். அந்த குடிசைகளில் ஒருவர் அற்புதமான ஓவியர், மிக அற்புதமான ஓவியர். அவர் இதையே தன்னுடைய வாழ்க்கைக்கான வழியாக வைத்து கொண்டவர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த டீச்சர்ஸ் காலேஜில் இந்த பயணம் முழுவதும் அங்கே தான் போய் படையெடுப்பானுங்க. அவர் கணிசமாக அதற்கு காசை பெற்றுக்கொண்டு படம் போட்டு கொடுப்பார். இப்பொழுது என்ன குடும்பம் தெரியுங்களா, அவனை போய் நம்ம கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம், அவன் அதை ஒத்துக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். இதுக்கு முன்னே நாங்கள் நிறைய பேருக்கு ஒத்துன்னு இருக்கேன் சார், உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு 10-15 நாள் ஆகும் சார். ஐயா, ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காரு எங்கள் பேராசை. அதெல்லாம் எல்லாம் முடியாதுங்க. அவனை கையில் காலில் விழுந்து பணத்தை கொடுத்து வாங்கின்னு போவோம். இப்போ உதாரணமாக கண்ணகி வழக்குரை காதை இந்த சிலம்பை வச்சுக்கின்னு நிற்கிறா பாண்டியன் நெடுஞ்செழியன் அரசவையில் இருக்கார். இந்த காட்சியை அற்புதமாக வரைஞ்சி கொடுத்துருப்பான். போய் ரொம்ப பெருமையாக கொண்டு போய் ஒவ்வொருத்தனா வரிசையாக நின்று அவன் கையில் வச்சுருப்போம். 10 படம் 12 படம் எடுத்து போனோம். அப்படி இருக்குன்னு இவர் என்ன பண்ணார், இந்த ரெட்டிங் பேனா ஒன்று எடுப்பார். இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், எப்பேற்பட்ட மனிதர்கள் அந்த படத்தை விரிச்சு, ஐயா ஐயா இதுதான் ஏன் கண்ணகி வழக்குரை காதை படம். அப்படியா, சரி பிரிச்சு படம் இது என்ன, இது இந்த கண்ணகி கச்சை இப்படியா கட்டின்னுப்பா. இன்னும் உன்னை பேனாவை எடுத்து அப்படியே சுழிச்சு இந்த பாண்டியன் நடிக்க இவனை பார்த்தா ராஜா மாதிரி தெரியுது, அதை ஒரு சுழிச்சு விசிறி அடிப்பான் மனுஷன். அவ்வளோதான், காசும் போச்சு. மறுபடியும் அவனோட போகணும், சரியாக ஒழுங்காக போட்டுவான். இந்த மாதிரி நானும் இந்த ராமநாதனும் இந்த அணையாறு ஆற்று ஓரத்தில் குடிசையாண்ட போய் தவம் இருந்து திரும்ப அவனாண்ட கை காலில் விழுந்து பணங்களை மாற்றி வாங்கி வந்து கொடுத்தா அவர் கிழிச்சு போட்டுருவார். ஒரு வழியாக அதிலிருந்து அவரிடமும் ஒரு ஒப்புதலை அவருக்கே பார்த்தார். சரி போதும், சரி திருப்தியாக இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பாடத்தில் ஏற்றுக்கிறார். இதுக்கு மதிப்பெண். அந்த டீச்சர்ஸ் காலேஜில் படிக்கிறதா இருந்தால் எல்லாருக்கும் பயப்படணும். நம்ம வுட் ஒர்க் செக்ஷன் இருக்கும், வுட் ஒர்க் செக்ஷனில் இழைக்கணும். நம்ம பிஎஸ்சி படித்து என்ன மாதிரி கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனாலும் ஒரு உழைப்பில் எடுத்து எல்லாம் இழைங்க. அதெல்லாம் அவர் 8வது படிச்சிருக்க மாட்டார். அவர் தான் அதுக்கு ஆசிரியர். நமக்கு அவர் உட்காந்து நம்ம மிரட்டுவார். மிரட்டு இந்த எல்லாமே பண்ண பிறகு இந்த தூளெல்லாம் விழுந்துருக்குல்ல, என்ன முடிஞ்சிச்சா சார், முடிஞ்சிடுச்சு சார். தூளெல்லாம் ஏன் உங்கள் அப்பா வருவானா, தூளெல்லாம் வாரி ஓரமாக எடுத்து வச்சுட்டு போங்கயா. என்னால் நம்ம மரியாதை இல்லாத பேசுகிறாங்க. ஏன்னா அவராண்ட 10 மார்க் இருக்குது. பிடி மாஸ்டரு அவரை பார்த்தா பவ்யமாக நம்ம நடக்க வைக்கணும். அவராண்ட 10 மார்க் இருக்குது. இப்படி எல்லாருக்கும் அஞ்சு அந்த 10 மாதம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. ஐயோ, இப்போ நினச்சா கூட ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் இப்போ சிரிக்கிறேன், அப்போ நேரத்தில் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் சில ஒழுக்கங்களை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அங்கே மாணிக்கம் என்பவர் தான் முதல்வராக இருந்தார். அப்பொழுது அவர் எந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா மேல் பட்டன் வரைக்கும் போட்டிருப்பார். அது வரைக்கும் நான் மாநில கல்லூரியில் படித்த காலம் வரைக்கும் மேலகிற பட்டன் போடவே மாட்டேன். இது வரைக்கும் தான் பட்டன் போட்டுட்டு இருப்பேன். ஒரு நாள் எதிர வரும்போது என்னை எதிர பார்த்துட்டாரு. இங்கே வாங்க, மேலே ஒரு பட்டன் எதுக்கு தையல்காரன் வச்சான், அதையும் போடுறதுக்கு தானே. ஆமாம் சார், இந்த மேல் பட்டன் இல்லாமல் திறந்த மார்பை காட்டிக்கின்னு வந்தால் கல்லூரிக்குள்ளே உள்ள விட மாட்டேன். அதாவது குமரையா, அந்த மனிதன் எனக்கு கற்றுக் கொடுத்த பழக்கம், நான் வீட்டில் சட்டையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் எல்லா பட்டனோட தான் உட்கார்ந்துருப்பேனே தவிர ஒரு பட்டன் திறந்த மாதிரி இன்ன வரைக்கும் நான் உட்கார்ந்ததில்லை. இப்படி ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையும் அங்கே நான் பெற்றேன். ஒரு வழியாக அங்கே அந்த 10 மாதத்தை முடிச்சுட்டு டீச்சர்ஸ் காலேஜ் முடிஞ்சது. இப்போது அதற்கு பிறகு ரிசல்ட்டும் வந்தது. இப்போ நான் என்ன ஆனேன், பிஎஸ்சி பிடி ஆனேன். நான் ஒரு எம்ஏ முடித்து பிறகு நான் பிஹெச்டி பண்ணி பெரும் பேராசிரியராக இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் வலம் வந்து கல்லூரிகளிலெல்லாம் எனக்கு முன்னால் அமரக்கூடிய அத்தனை பிள்ளைகளிடமும் தமிழை மிக அற்புதமாக கொண்டு போய் சேர்த்து காணுமிடமெங்கும் தமிழறிஞர்களாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அவர்களெல்லாம் என்னை மதித்து போற்றி வணங்கத்தக்க ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்த கனவு கடைசியில் ஒரு பிடி அசிஸ்டண்ட்டாக
பள்ளிக்கூடம் நோக்கி புறப்படுகிற நிலைக்கு வந்து சேர்ந்தது. இந்த பள்ளிக்கு நான் போனேன்னா அதுக்கு நடுவில் என்ன நடந்தது அடுத்த பதிவில் சொல்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்த பதிவில் இன்னும் பல சுவையான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். நன்றி ஐயா. தமிழர் தர்பார் நேயர்களை அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.